ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கையில் ஒரு ஃபோன் இல்லை, 2 ஃபோன் இருக்குது. இந்த 2 ஃபோனும் ஐட்டல்லேருந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிருக்கிற பட்ஜெட் ஃபோன்ஸ். 7500 ரூபா ஸ்டார்டிங் ரேஞ்சிலேருந்து 8500 ரூபா 9000 ரூபா வரைக்கும் அந்த வேரியண்ட் தகுந்த மாதிரி வந்து வேரியேஷனில் வந்து இருக்குது. P55Tயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒரு பெரிய ஒரு பேட்டரி. அதுக்கடுத்து P55 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரேம்னு பார்க்கும்போதும் இங்கே வந்து 4GB RAM 8GB RAMனு 2 வேரியன்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. விர்ச்சுவல் RAM பார்த்தீங்கன்னா 24GB வரைக்கும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிற முடியும்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதுவும் UFS 2.2 சப்போர்ட்டோட. ஸோ இப்போ வர ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த UFS சப்போர்ட்டுன்றது பட்ஜெட் ரேஞ்சில் வந்து மேக்ஸிமம் யாரும் கொடுக்கறது இல்லை. ரொம்ப ரேர் கேஸில் தான் வந்து இருக்குது. இங்கே UFS 2.2 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறது இதோட டிசைன். ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐஃபோன்லேருந்து எடுத்த டிசைன் மாதிரி உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கனாலே இந்த ரியர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் பேக்கில் அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஒரு ஷைனிங் எஃபெக்ட், அந்த ஸ்டார் ட்ரெயில் மாதிரியான ஒரு எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்படி வெளிச்சத்துலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த T மாடலில் வந்து இந்த கேமரா மேலே ஒரு ரிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிங் வந்து பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் ரொம்ப வந்து இதோடைய அழகை வந்து இன்னும் கூட வந்து ஏற்றுதுன்னு சொல்லலாம். ஸோ டிசைன் வைஸ் கிட்டத்தட்ட 2 ஃபோனுமே வந்து ஒரே மாதிரியான அந்த செட்டப்பில் இருக்க ஃபோன்ஸ் தான். ஒரு பட்ஜெட் டிவைஸாக இருந்தால் கூட இங்கே வந்து பஞ்சுவல் கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நார்மலாக மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸில் தான் வந்து இந்த மாதிரி பஞ்சுவல் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங் ரேஞ்சில் நீங்கள் பெரிய பிராண்ட் எந்த பிராண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் வாட்டர் ட்ராப் நாச்சு தான் கொடுப்பாங்க. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சுவல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதோடைய பெசல்ஸ் பொறுத்தளவில் அது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்னில் வந்து கொஞ்சம் வந்து வெசல்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. டிஸ்பிளே பொறுத்தளவில் இங்கே 6.6 இன்ச்சில் HD+ டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த டிஸ்பிளேல இதில் ரொம்ப இருக்க ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ 2 ஃபோன்ஸ்லையுமே நீங்கள் வந்து 90 Hzல வந்து இந்த டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம செட்டிங்ஸ் இந்த மாதிரியான ஸ்க்ரோல் பண்ணுற இடங்கள், அது மாதிரி ஆப் ட்ராயரில் நம்ம ஆப் ஓப்பன் பண்ணுற நேரங்கள்லாம் நல்லா ஸ்மூத்தாகவே ஃபீல் ஆகுது. சாஃப்ட்வேர்னு வரும்போது இந்த 2 ஃபோன்ஸ்க்கும் இடையில வித்தியாசம் வந்து இருக்குது. இந்த ஃபோனில் அதாவது P55Tயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Android 14 Go எடிஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாவில் Android 14 Go எடிஷன் இந்த ஃபோனில் தான் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. பட் P55ல வந்து பார்த்தீங்கன்னா Android 13 தான் நார்மல் வெர்ஷன் தான் வந்து இருக்குது. இதில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் யூனிசாக்குடைய T606 அப்படின்றது தான். இது வந்து 12 நானோமீட்டரில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். ஸோ ப்ராசஸரை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஹை லெவலில் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு, ஸோ நார்மலான சின்ன கேம்ஸ் விளாட்றதுக்கு வந்து ஓகே. கிராஃபிக்கலான கேம் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்க மாட்டீங்கன்னா ஒரு 7000 ரூபா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவு தான். இந்த பட்ஜெட்டுக்கான அந்த வேலையை இது கரெக்டாக செய்யுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தவிர நீங்கள் நார்மலாக வந்து யூஸ் பண்ணும்போது, நீங்கள் ஆப் ட்ராயரில் யூஸ் பண்ணும்போது, சின்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பெரிய லெவலில் வந்து லேக் பிரச்சனை வந்து கிடையாது. அதே நேரத்தில் நம்ம வந்து ஓரளவுக்கான அப்ளிகேஷன்ஸ் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இன்னும் இதில் நிறைய அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது, இதில் நிறையா ஃபோட்டோஸ்லாம் ஏற்றும் போது கொஞ்சம் ஸ்பீட் ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் தான் வந்து நடக்கும். இது தவிர இந்த P55Tயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு LED ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் போடும்போது, நோட்டிஃபிகேஷன் வரும்போது, இந்த மாதிரி நேரங்கள்லாம் இந்த LED ரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகும். இப்போ நார்மலாக நான் கேமரா ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரியர் கேமரா ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃப்ளாஷ் வந்து ஆன் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், இந்த ரிங் லைட் வந்து எரியும். அதுவே வந்து நீங்கள் P55ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ரிங் லைட் வந்து எதுவும் கொடுக்கல. ரிங்காக இல்லாமல் சும்மா வந்து ஃப்ளாஷ் லைட் மாதிரி தான் வந்து இதில் வந்து இருக்குது. அப்படியே வந்து ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 2 ஃபோன்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளாஷ் லைட்டை வந்து சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப பொடியான அளவில் இருக்கும் போல். இது நார்மலாக நீங்கள் இது எரியாத போது இது ஃப்ளாஷ் லைட் இருக்கிற மாதிரியே நமக்கு வந்து தெரியாது. ஃபோனை மட்டுமே வளர வந்து காட்டிகிட்டு இருந்தேன். இதோடைய பாக்ஸையும் வந்து பார்த்துருவோம். ஸோ இதுதான் இதோடைய பாக்ஸ் P55 P55T. 2 பாக்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து TPU கேஸ் கொடுத்துருக்காங்க, சிம் அஜெக்டர் பின்னு கொடுத்துருக்காங்க, USB கேபிள் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி 18 வாட்ஸ் சார்ஜரும் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா P55+ ஒரு மாடல் வந்து ஏற்கனவே நம்ம ரிவ்யூ வந்து பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸில் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபோனோட ரிவ்யூ பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஃபோனோட கேமராக்கு வரும்போது இங்கே வந்து டுயல் கேமரா செட்டப் தான் வந்து இருக்குது. ஸோ 50 MP AA டுயல் கேமரான்னு சொல்கிறாங்க. ஸோ 2 லென்ஸ் வந்து இருக்குது. 2 லென்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து 50 MP, இன்னொன்று 0.8 MP. அது ஒரு டெப்த் சென்சிங் சென்சர்னு சொல்லலாம். ஸோ எடுக்கப்படுற ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. ரொம்ப அப்படியே ஏன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு நார்மலான ஒரு பெர்ஃபார்ம் வந்து பண்ணுது. இந்த மாதிரி போர்ட்ரேட் ஷாட்லாம் எடுக்கும்போது பெரிய லெவலில் வந்து அந்த போர்ட்ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட் அவுட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துலலாம் கொஞ்சம் வந்து தடரில் வந்து இருக்குது. ஷார்ப்பான ஒரு இது இல்லை. ஒரு மாதிரி முடிக்கிட்டெல்லாம் வரும்போதெல்லாம் பிரச்சனை வந்து இருக்குது போர்ட்ரேட் மோடில். அது மாதிரி கலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் பார்க்கும்போது, நான் வந்து கம்ப்யூட்டரில் ஏற்றி செக் பண்ணி பார்க்கல, ஃபோனில்
பகலில் பார்க்கும்போது கொஞ்சம் ஓவர் சாச்சுரேட்டடாக வந்து தெரியுது. மிச்சப்படி வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் லோ லைட்டாக இருந்தால் கூட ரொம்ப வந்து லோவாக இருக்குது. ஸோ பகலில் நார்மலான டைமில் எடுக்கும்போதே ஓரளவுக்கு டீட்டெயில் வந்து கிடைக்குது. இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு இது ஓகே, அவ்வளோதான். மிச்சப்படி பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ரெண்டு ஃபோன்லையுமே பவர் பட்டன் இன்டகிரேட்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஃபோன்லையுமே நீங்கள் வந்து சைட் மவுண்டடில் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதோடைய ஃபாஸ்ட் எல்லாமே நார்மலாக ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. பேட்டரியை பற்றி இப்போ நம்ம பேசும்போது இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி P55Tயில் வந்து பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் 2 நாளைக்கு தாராளமாக இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணலாம். அதுவே வந்து இந்த ஃபோன் 1.5 நாளுக்கு நீங்கள் வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு லார்ஜான பேட்டரி. சார்ஜிங் டைமை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா P55Tயை பொறுத்தளவில் ஒரு 2.5 மணி நேரம் வரைக்கும் அதிகபட்சமாக வந்து எடுத்துக்குது. இது வந்து அதோட ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் குறைவாக வந்து எடுத்துக்குது. ஸோ இதுதான் வந்து இதோடைய சார்ஜிங்கில் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ்னு சொல்லலாம். சாஃப்ட்வேர் வரும்போது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு ஃபோனுமே ஒரே மாதிரி இருந்தாலும் P55ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இந்த இவங்களுடைய ஃபோன்ஸில் வந்து கொடுக்குற அந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மெமரி ஃபியூஷன், ஸ்மார்ட் பேனல், சோசியல் டர்போ, கேம் மோடு, டுயல் ஆப், வீடியோ அசிஸ்டன்ட், கிட்ஸ் மோடு, டைனமிக் பார் இதெல்லாம் வந்து இருக்குது. பட் இந்த P55Tயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேம் மோடு, அது மாதிரி இந்த சோசியல் டர்போ, அது மாதிரி டுயல் ஆப் இதெல்லாம் எதுவுமே இல்லை. அது சும்மா வந்து ஒரு 3 ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ரெண்டு ஃபோன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது, அது மாதிரி ஃபேஸ் அன்லாக் பண்ணும்போது, இந்த ஐஃபோனில் எப்படி வந்து உங்களுக்கு வந்து இந்த மேலே வந்து ஒரு டைனமிக் ஐலாண்ட் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த ஃபோன்லேயும் வந்து ஸோ அதில் வந்து நாச்சு வந்து பெருசாக இருக்கும். பட் இதில் பஞ்சோல் நாச்சுக்கிட்டேயே ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரீன் மாதிரி, பட் லுக் வைஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ இது இல்லாமல் விர்ச்சுவல் ரேம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த P55 மாடலில் வந்து நீங்கள் 16 GB வரைக்கும் உங்களால் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ 16 GB ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபோனில் 4 GB தான் உங்களால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் டே டு டே வந்து யூஸ் பண்ணும்போது இதோட வித்தியாசம் பெரிய லெவலில் இருக்குமானா கண்டிப்பாக வந்து இருக்காது. இதெல்லாம் தாண்டி itel பிராண்ட், ஸோ இது ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நிறையா ஃபோன்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆஃப்லைனில் இவங்க வந்து ரொம்ப டாப்பில் இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி இதோட சர்வீஸ் சென்டர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1200க்கு மேற்பட்ட சர்வீஸ் சென்டர் இந்தியாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ சர்வீஸ் சென்டர் அப்படி இருக்கிறதுனால நம்ம ஓரளவுக்கு வந்து நமக்கு இந்த வாரண்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஃபோன் வாங்கி 100 டேஸ்க்குள்ள உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா நீங்கள் 1 டைம் ஃப்ரீ ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் itel P55 வாங்கினாலும் சரி, இல்லை P55T வாங்கினாலும் சரி. சிம் கார்ட்ஸை பொறுத்தவரை 2 நானோ சிம் கார்ட்ஸ் வந்து நீங்கள் 2 ஃபோன்லையும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதில் எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு போடுறதுக்கான தனியாக போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட மெமரி கார்டு இருந்தால் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஃபோனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ண வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த P55 அப்படின்ற மாடல் ஓரளவுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. அதுவே வந்து எனக்கு பேட்டரி வந்து கொஞ்சம் கூட வேணும், அது மாதிரி Android 14 Go எடிஷன் வேணும் அப்படின்றவங்க இந்த P55Tயை வந்து வாங்கலாம். டிசைன் வைஸ் கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த கேமரா ரிங் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்குது. அப்புறம் இந்த ரிங் லைட் இதெல்லாமே கொஞ்சம் வந்து நல்லா இருக்குது. மிச்சப்படி எனக்கு வந்து Android 13 தான் பரவாயில்ல, இல்லை ஒரு 5000 mAh பேட்டரி இருந்தாலே ஓகே தான், அதுக்குன்னு Go எடிஷன்லாம் எனக்கு வேணால் நார்மல் எடிஷன் தான் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் P55 வந்து போனால் மிச்சப்படி கேமரா, மிச்சர் ஓவரால் டிசைன், அது மாதிரி இதில் கொடுத்துருக்க நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் இந்த ரெண்டு ஃபோன்லேயும் வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்குது. இந்த ரெண்டு ஃபோன் உங்களுக்கு ஓகேவா? இந்த ஃபோன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் itel பிராண்டை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? கீழே வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். இந்த ரிவ்யூ பற்றி நான் உங்களுக்கு கருத்துக்களையும் கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சன் தோஷ் ஃப்ரம் தமிழ் டெக். நன்றி, வணக்கம்.